இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. வீட்டுக்குள்ள பிரியங்கா அவர்கள் கெஸ்ட்டா வந்திருக்காங்களா? இல்ல விஜே பார்வதிய ப்ரமோட் பண்ண வந்திருக்காங்களா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப் கிடைக்கிற இடத்துலலாம் எல்லா இடத்துலயுமே போயிட்டு விஜே பார்வதி தான் மாசு. விஜே பார்வதி தான் அந்த ஷோவே ரன் பண்றா. விஜே பார்வதி இல்லன்னா அந்த ஷோவே இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன கதை? வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் இதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் வந்து அந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையா கூட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம திவ்யா அவர்களை கூட்டு பேசிட்டு இருக்கும்போது திவ்யா கிட்ட கேட்டிருப்பாங்க. உங்க அசிஸ்டன்ட் மேனேஜரை பத்தி சொல்லுங்க. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாவது சண்டையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது திவ்யா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்படி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரே கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பிரியங்கா அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, பட் நீங்க என்னதான் சொன்னாலுமே அவங்க தான் இந்த ஷோவை ரன் பண்றாங்க. கடந்த 30 நாட்களாக இந்த ஷோவை ரன் பண்ணது அவங்க தான். அவங்க இல்லைன்னா அந்த ஷோவே இல்லை. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒன்று இவங்க தான் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல திவ்யா அவர்களுக்கான மூஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும். ஓகேவா, சரி ஓகே, அந்த டாபிக் அங்கேயே விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள சொல்கிறாங்க. நேற்று நைட்டுமே ஏன்னா கெஸ்ட் இன்னும் உள்ளதான் இருக்காங்க, வெளியே போல. ஓகேவா, இவங்கெல்லாம் உள்ளதான் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரியங்கா உட்கார வச்சு சுற்றி எல்லாருமே உட்காந்து சும்மா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வினோத் அவர்கள் நினைக்கிறேன். அப்போ வினோத் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல. சொல்லும் போது டக்குன்னு அந்த இடத்துல திரும்பிய பிரியங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பார்வதி இல்லைன்னா இந்த ஷோ இல்லை, விஜய் பார்வதி தான் அந்த ஷோ, அவள் தான் இந்த ஷோவை ரன் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எனக்கு சம சிரிப்பு. ஏன்னா சுற்றி இருந்த ஆட்கள் அப்படி சுற்றி ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க, அவங்க மூஞ்சிலாம் செத்து போச்சு. அது யார் யார் என்னென்ன டாப்பிக்கை பேசினாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று பிரஜன் அவர்கள் தீபக் அவர்கள்ட்ட போய் ஒரு சில அட்வைஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நேற்று பிக் பாஸ் வந்து தீபக் அவர்கள் ஒரு மாதிரி பாராட்டியிருப்பார், கவனிச்சிருப்பீங்க. இத்தனை சீசனில் கேப்டனாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தீபக் தான். அவர்கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் தான் ஒரு கேப்டன் கூல் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால் பிரஜன் என்ன பண்ணுறாப்புலன்னா போய் நின்று பேசுகிறார். நீ பார்த்துருப்பல மச்சான், இப்போ இந்த ஷோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி கேம் பிளே பண்ணலாம், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லு மச்சான்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பிரஜனும் தீபக் அவர்களும் முன்னாடி இருந்தே க்ளோஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே முன்னாடியிலேருந்து இண்டஸ்ட்ரியில் தானே இருக்காங்க, அதனால நல்ல க்ளோஸ் போல. ஸோ அதனால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் தீபக் அவர்கள் ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. முக்கியமாக லாஸ்ட் சீசனில் தீபக் அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து பேசி அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை தட்டிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்கா அவர்களை சுற்றி உட்காந்து பிரியங்கா அவர்கள்ட்ட ஒரு சில விஷயங்களா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கண்டென்ட் எப்படி போகுது, நாங்கள் எப்படி கேம் பிளே பண்ணுறோம், நாங்கள் எப்படி கேம் பிளே பண்ணலாம், எங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது சொல்லுங்க, இந்த ஷோ பற்றி எதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பிரியங்கா சொல்கிறது ஒன்று தான், உங்ககிட்ட யூனிட்டி இல்லை. டாஸ்க்னு வந்தால் யூனிட்டியாக ப்ளே பண்ணுங்க. ஓகேவா, தனித்தனியாக ஆடுறதுக்கு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க்கில் நீங்கள் தனித்தனியாக ஆடிக்கோங்க, தனித்தனியாக அடிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி குரூப் டாஸ்க்னு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கான ஒற்றுமையை காட்டுங்க. அதை விட்டுட்டு அதுலேயுமே உங்களுக்கான தனிப்பட்ட ஸ்கோரை காமிக்கன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. அது இப்போ அப்படி தான் ஆக்சுவலாக போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே மாற்றி மாற்றி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அதை டாஸ்கில் காமிக்காதீங்க. டாஸ்கில் அந்த மாதிரி பண்ணாமல் டாஸ்கில் கொஞ்சம் சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வினோத் அவர்கள் அந்த இடத்துல ஏதோ கேட்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் எப்படி போச்சு, யார் எப்படி ப்ளே பண்ணன்னு ஏதோ கேட்டிருப்பாரு. நீங்க கேட்டோன்னே தான் நம்ம பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ஷோ இத்தனை நாட்கள் ரன் ஆகிறதுக்கு காரணமே விஜய் பார்வதி தான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, விஜய் பார்வதி தான் அந்த ஷோவை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கா. அவ இல்லைன்னா அந்த ஷோவே இல்லை. ஆனா அது நெகட்டிவா பாசிட்டிவா நீ என்கிட்ட கேட்காதீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். பட் விஜய் பார்வதி தான் ஷோவை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்து எல்லாருக்கான மூஞ்சி செத்து போச்சு. இங்க ஒரு பாயிண்ட் நீங்க கவனிச்சுக்கணும், நெகட்டிவா பாசிட்டிவா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி பத்தி பேசும்போதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா வெளியே ஃபுல்லாவே நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. பட் கண்டென்ட் கொடுக்கறது விஜய் பார்வதி தான். அதை நம்மளே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். விஜய் பார்வதி இல்லைன்னா கண்டிப்பா கண்டென்ட் கிடையாது. அந்த வகையில் அதை சொல்லியே சொல்றாங்க. நெகட்டிவா பாசிட்டிவா அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் பார்வதி தான் அந்த ஷோவை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அங்கே யாரெல்லாம் இருந்தால் தெரியுமா, இந்த பக்கம் விஜய் பார்வதி, வினோத் அண்ணன், எஃப்ஜே, அந்த பக்கம் ரம்யா அவர்கள் நினைக்கிறேன், அந்த பக்கம் நம்ம அவங்க பேர் என்ன சுபிக்ஷா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. ஓகே, சொல்லப்போனால் அன்பு கேங் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. அன்பு எங்கெல்லாம் சுற்றி சுற்றி அங்கேயே உட்காந்துருக்காங்க. இப்படி சொன்னோடனே வினோத் அவர்கள் அந்த இடத்துல ஒன்று சொன்னாப்ல, என்னன்னா, இல்லை அது எனக்கே தெரியும், நானே சொல்லியிருக்கேன், அவள் தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் பேக் அடிச்சிட்டாப்ல. ஆனால் எஃப்ஜேக்கான மூஞ்சி, அந்த அன்பு கேங்கான மூஞ்செல்லாம் பார்க்கணுமா, ஐயோ அப்படியே எரியுது, மூஞ்சிலே எரியுறது தெரியுது நண்பர்களே. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இவ்வளோ எரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்க தான் கண்டென்ட் கொடுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க தான் மாசு, அவங்க தான் கெத்துன்னு சொல்ல, அவங்க தான் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க தான் கண்டென்ட் கொடுக்காங்க, அவங்க தான் இந்த ஷோவை ரன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராகணும். அப்போ நம்ம கண்டென்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோமோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி யோசிக்கணும். பட் இவன் அப்படி யோசிப்பான்ல, வாய்ப்பே கிடையாது. எப்படி யோசிப்பானு தெரியுமா, ஓ நீ தான் கண்டென்ட் கொடுக்கியா, இரு ஒன்று அடிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு விஜய் பார்வை போய் அட்டாக் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னதான்,
2வது வாரமோ முதல் வாரமோ சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்ல யாரா ஒருத்தர் தனியா கேம் ஆடுறேன்னு சொல்லி தனியா கேமை போட்டு உங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நம்மள அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டமா சேர்ந்து அந்த நபர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எப்படி ஆயிரும்னா அந்த நபர் தனியா ஹெல்ப்லெஸ்ஸா ஒரு கார்னர்ல இருக்க மாதிரியும் நீங்களாம் குரூப்பிசம் பண்ணி அடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப அது என்ன பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டுகளை வாங்கி கொடுத்துரும். ஓகேவா, சிம்பத்தி ஓட்டுகள் கேமர் ஓட்டுகள்னு சொல்லிட்டு பல வகையான ஓட்டுகளை வாங்கி கொடுத்துரும். அந்த விஷயத்தை தான் விஜே பாரு வீட்டுக்குள்ள பண்றாங்க. சோ தயவு செய்து இந்த வலையில விழாதீங்கன்னு சொன்னா எவன் கேட்கறான், பூரா பையில அந்த வலையில தான் போய் விழுந்துட்டு இருக்கான். அந்த வகையில விஜே பாரு உங்களுக்கான கேமை கரெக்டா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன பொறுத்தவரைக்கும் விஜே பாரு நல்லா தான் பண்ணாங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் விஜே பாரு இந்த டாஸ்கை அழிக்க நினைக்கல, இந்த டாஸ்கை உடைக்க நினைக்கல, தனக்கு கொடுத்த பதவியை கரெக்டாக காப்பாற்றணும். ஸோ ஓவர் டூ பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுப்போம், ஆனால் வேலை செய்யாமல் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனால விஜே பாரு இந்த டாஸ்க் அழிக்கல, விஜே பாரு அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்து அப்படியே கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க, அப்படியே போயிடுச்சு. ஓகேவா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். 2வது நம்ம பிரஜன் அவர்கள் நம்ம தீபக் அவர்கள் அவங்க 2 பேருக்கான கான்வர்சேஷன். இதில் நம்ம பிரஜன் அவர்கள் கேட்குறாங்க. ஓகேவா, பிரஜன் வந்து கேட்குறாங்க எப்படி பண்ணலாம் மச்சான், என்ன மச்சான் சொல்லு மச்சான், இது நிறைய ஆவுன்னா கோவப்படுத்துறாங்க மச்சான்னு சொல்லும்போது இங்கே நம்ம தீபக் அண்ணே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, இங்கே பாரு உன் இதுலையாச்சும் இன்னும் ஆரம்பிக்கல, உன் இதுலையுமே சும்மா அப்பப்போ அது இது நான் பேசிட்டு இருக்கானோ, ஏன் இதுலலாம் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஈகோ டச் பண்ணுற லெவலுக்கு பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம தீபக் அண்ணே ஜாக்லின் மேட்டர் தான் ஒரு மேட்டர் எடுத்து பேசினாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோடில் ஜாக்லின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இதை இந்த சிங்கில் வச்சு துப்புனதான் இது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சிம்பத்தி காடத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க, ப்ரிவிலேஜ் காடத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. உடனே டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணீர் வடித்த மாதிரி, இங்கே பாருங்க இந்த மாதிரி வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தே கிடையாது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இந்த மாதிரி நான் ப்ரிவிலேஜ் வாழ்க்கை நான் வாழல. ஓகேவா, எனக்கு யாரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தீபக் அண்ணன் கூட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, ஞாபகம் இருக்கு, அப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டே திரும்புவார். ஸோ அந்த விஷயத்த நேற்று உடச்சு பேசுறாரு. ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல, லாஸ்ட் சீசனில் எனக்குலாம் இப்படியே நடந்திருக்கு, நான் வந்து கொஞ்சம் நீட்னஸ் பார்க்குற ஒருத்தன் தான், நான் ரொம்ப நீட்னஸ் பார்ப்பேன், இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நான் பட் ஓப்பனாக சொல்லலை. ஆனால் என் சீசனில் அப்படி நடந்துச்சு, என் மேலே கம்ப்ளைண்ட் தூக்கி வச்சாங்க, நான் வந்து ஒருத்தரை குத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நான் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருந்தா என் மேலே தான் தப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு வார்த்தைகள் தான் வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஏம்மா நீ என் அண்ணன் தானம்மா கூப்பிட்ற, அப்போ அண்ணன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டியாமா, அண்ணன் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறம்மா, ஏற்றுக்கோமா, உனக்கு தெரியலன்னா இந்த அண்ணன் கிட்ட வந்து கேளுமா, அண்ணன் உனக்கு சொல்லித்தரமான்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி விட்டுட்டேன். அதை தான் ஒன் டைம் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று நடக்குன்னா டப்புன்னு வெடிக்காத, ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அதை எப்படி திருப்பலாம், எப்படி பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பேசு. நீ பேசுகிற விஷயங்கள் வெளியே எப்படி போய் சேருங்கிறது யோசிக்கணும்னு யோசிச்சு பேசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதில் நம்ம பிரஜன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னன்னா, இது ஆக்சுவலாக கன்ஃபூஷன் ரூமில் சொன்னதான் திருப்பி இங்கே சொல்கிறாங்க. நான் வெளியே பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இல்லை மச்சான், நிறைய பேர் நான் வெளியே நிறைய பேரை நெகட்டிவாக பார்த்தேன், ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஆப்போசிட்டாக எனக்கு தெரியுறாங்க. ஆனால் ஒரு சில பேரை நான் பாசிட்டிவாக பார்த்தேன், அந்த நபர்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் நெகட்டிவாக தர்றாங்க. ஸோ ஆட்டமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, நான் வெளியே பார்த்த கண்டென்ட்லாம் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஆட்டத்தை இதுக்கு அப்புறம் தான் நான் இறங்கி ஆடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று தான், நம்ம யார் பேர் என்ன அண்ணன் சொல்லிட்டாப்ல, சிம்பிளாக சொல்லிட்டாங்க தீபக் அண்ணன், இறங்கி ஆடு, யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, யோசிச்சுட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு தோன்றதை பண்ணி, வார்த்தைகள் உன்னோட செயல்களை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக கடைசி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் எல்லாருமே இந்த லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் கூட்டனே வந்து உட்காந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருந்தீங்க தெரியுமா, அந்த அமைதி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த அமைதி தான் பிக் பாஸ்க்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும். அந்த அமைதியை தயவுசெய்து மெயின்டைன் பண்ணுங்க. பிக் பாஸ் கூப்பிட்றாரா, லிவிங் ஏரியா வந்து உட்காடுறீங்களா, அமைதியாக இருங்க, அவர் பேசுறதுக்கு அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அதுதான் நீங்க அந்த இடத்துக்கும் பிக் பாஸ்க்கும் கொடுக்குற மரியாதை. அதை விட்டுட்டு வந்து உட்கார்ந்து கொச்சன்னு பேசிட்டு சண்டை போட்டீங்கன்னா நல்லா இல்லை மச்சான், தயவு செய்து அதை கண்ட்ரோல் பண்ணி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா நீயாச்சும் எந்திரிச்சு பேசுன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் அண்ணே சொல்றாங்க. பட் அந்த இடத்துல பிரச்சனை என்ன சொல்றாப்லன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாது மச்சான், இவனை யாருமே கேட்க மாட்டேங்கானோ, எல்லாம் முக்காவாசி ஜென்சி கிட்டா இருக்கானோ, எதேதோ பண்றானோ மச்சான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தீபக் அண்ணனுக்கான அந்த கேப்டன் கூல் விஷயம் வெளியே வருது. கேப்டன் வெளியே வரப்பல எப்படி தெரியுமா, ஏய் இப்படி பேசக்கூடாடா, நீ இப்படி பேசினாலாம் சரிப்பட்டு வராது, நம்ம தான் இறங்கி ப்ளே பண்ணணும், கேட்கலையா கேட்குற மாதிரி பேசு, இறங்கி பேசு, சும்மா இப்படி வராது தெரியாது பண்ண முடியாது அப்படிலாம் உட்காந்துருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாடான்னு சொல்லிட்டு பழைய தீபக் டப்புன்னு வெளியே வந்துட்டாப்ல. ஓகேவா, இந்த இடத்துல பிரச்சனை வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன்,
வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அதை நான் என்னன்னு சொல்லி கவனிக்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் நேற்று நைட்டு பிரியங்கா வந்து நம்ம விஜய் பாரு கூட்டு தனியாக போய் பேச போனாங்க, ஓகேவா? தனியாக போய் உட்காந்து ஒரு சில வார்த்தைகள் தான் பேசியிருப்பாங்க, கேமரா அப்படியே திருப்பிட்டாங்க. ரொம்ப நேரமாக காமிக்கல. ஆக்சுவலாக என்ன பேசுனாங்கன்னு தெரியல, நிறைய டாபிக்ஸ் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு விஜய் பாரு கேமை கரெக்டாக போட்டால் ஓகே, தலகணத்தில் கேமை போட்டாங்கன்னா திருப்பி மைனஸில் தான் போவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பட் இப்போவே மைனஸில் தான் இருக்காங்க. வெளியே தான் முட்டு கொடுக்குறதுக்கு பயங்கரமாக கும்பல் இறங்கியிருக்குது. பட் இருந்தாலும் பார்க்கலாம், இந்த வாரம் ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. வரப்போகிற நாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.